ஸ்போர்ட்ஸ் ஈடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. பஞ்சாப் விசஸ் டெல்லி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. டெல்லி மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி இந்த மேட்சை வின் பண்ணதுனால பாயிண்ட்ஸ் டேபிளும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கு. அதாவது அந்த அந்த பிளே ஆஃப்ஸ் 4 டீம்ஸ் போயிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ் பிடிக்க போகிற டீம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. அந்த கேள்வியை இந்த மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகியிருக்கு. ஸோ அந்த மேட்சை பற்றியும் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றியும் முத்து கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். செம்ம ஹேர் ஸ்டைல் கலக்குறீங்களே. இதுவா விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேங்க. என்ன சமீர் ரிஷ்வியை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க நினைச்சேன். அதெல்லாம் இல்ல, தலை ஒழுங்கா காயாம தூக்கி விட்டுருக்கேன் காய்கிறதுக்காக. ஓ ஓகே. கலங்க தலைன்றீங்க. சிஎஸ்கே மேட்ச் டே வேற. அது பின்னாடி பேசலாம் தலை என்ன பண்றாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வாங்க, பஞ்சாப் டெல்லி மேட்ச் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நேத்து தான். கீழே இருக்கிற டீம்ஸ் எல்லாம் மேல இருக்கிற டீம்ஸ் இப்பதான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அம்மம் பண்ணிட்டாங்க பஞ்சாப்க்கு. என்ன சொல்லுங்க, மேட்ச் எப்படி இருந்துச்சு ஓவரால்? எனக்கு வந்து டெல்லி ஜெயிச்சதை பத்தி பார்க்கும்போது நம்ம பேசின விஷயம் தான். அந்த ஓப்பனிங் பேர் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அதை வச்சு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே மேட்ச் முடிச்சிடலான்னு அது நேற்று நடந்துருந்துச்சு. கேஎல் ராகுலும் டூப்ளிசிஸ் ஓப்பனிங் வந்தாங்க. 55 ரன்ஸ் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 50 ரன்ஸ் நினைக்கிறேன் அவங்களோட ஓப்பனிங் பேர். இதுக்கு முன்னாடி அடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அடிக்கல, நமக்கு ஞாபகம் தெரிஞ்சு அடிக்கல. ஸோ சொல்லுங்க, அந்த ஓப்பனிங் பேர் செட் ஆயிருச்சுன்னா டெல்லி இந்த மாதிரி தான் இருப்பாங்களா? எஸ், முதல் ஆன்சரா எஸ் தான் அதுக்கு. ஏன்னா ஃபாஃப் டு பிளஸி கேஎல் ராகுல் தான் பெஸ்ட் ஓப்பனிங் பேர் ஸ்ரீராம் அவங்களுக்கு. அவங்க இருக்கிற ஸ்குவாட்லயே இவ்வளவு நாள் ரொம்ப நெகட்டிவா மிடில் ஆர்டர்னு யோசிச்சு விட்டாங்க. நம்ம அப்ப சொன்னதும் இதுதான். பட்லர், கில்லு, சாய் சுதர்ஷன் என்ன பண்றாங்க அதையே தான் இங்கேயும் பண்ணணும். பெஸ்ட் பிளேயர்ஸ்க்கு பெஸ்ட் சான்ஸ் கொடுங்க அப்படின்றப்ப அவங்க பண்ணாம தயங்கிட்டே இருந்தாங்க. ஒரு தடவை கொடுத்தாங்க, அதுக்கான ரிசல்ட் நம்ம பார்த்திருக்கோம் ஸ்ரீராம். சோ இந்த அதாவது மிடில் ஆர்டர் வீக்கா இருந்தா என்னது அப்படின்றத விட்டுருங்க. டாப் ஆர்டர் ஹெவினா டாப் ஆர்டர் ஹெவியா போங்க. அதுதான் ஒரு மெசேஜ். நீங்க மிடில் ஆர்டர் வீக் நீங்க நேத்தானா கருண் நாயர் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு, சமீர் ரிஸ்வி நல்லா பண்ணியிருந்தாரு. 2 பேரை பத்தியுமே கருண் நாயர் நேத்தா வந்து டீம்ல அவர் பேர் வந்திருக்குது, அதனால வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சமீர் ரிஸ்வி யங் டேலண்ட், லாஸ்ட் இயர் சிஎஸ்கேல வந்து பார்த்திருப்போம். ஒரு ப்ராமினன்ட் காமிச்சாரு, பட் வந்து அவங்க தக்க வச்சுக்கலாம். வர இங்க வந்தாரு, ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. சீசன் முடிகிற சமயத்துல ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இவங்க 2 பேர் பத்தியும் இல்ல, அவங்க சமீர் ரிஸ்வி எப்படி பார்த்தாங்கன்னா, அபிஷேக் போரேலா சமீர் ரிஸ்வியான் தான் ஃபுல் சீசன் பார்த்திருக்காங்க ஸ்ரீராம். அபிஷேக் போரேல் மேல மட்டும் தான் விளையாட முடியும், சமீர் ரிஸ்வி மிடில் மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ சமீர் ரிஸ்விக்கு ஒரு சூப்பர் இன்னிங்ஸ். இது வந்து ரிட்டென்ஷன் இன்னிங்ஸ் கிடையாது, இது ஆக்ஷன் இன்னிங்ஸ். ஸோ அடுத்த வருஷம் 7க்கு போறப்ப அவர் ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா இருப்பாரு அப்படின்றதுக்கு இது ஒரு கேரண்டியான இன்னிங்ஸ். அபிஷேக் போரேலுக்கு தான் அதிக சான்சஸ் கொடுத்தாங்க. சமீர் ரிஸ்வி இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா விளையாடினாரு, செம்ம இன்னிங்ஸ் விளையாடினாரு. அவர் வந்து இடத்த சேவ் பண்ணிக்கிட்டாரு. பட் கருண் நாயர் அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு நம்ம பார்த்த ஒரு கம்பேக் இன்னிங்ஸும் இந்த சீசன்ல தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாரு. இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஒரு சேஸ்ல வின் பண்ற மேட்ச்ல ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல வந்தாரு. டெஸ்ட் சினாரியோல இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடம் கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி அவருக்காக. சோ அந்த கான்ஃபிடன்ஸோட அந்த ஸ்ட்ரோக் பிளே எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவுட் ஆனப்பையும் அவர் வந்து ரொம்ப விளையாட தெரியாமலாம் அவுட் ஆகல, ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாரு. அவர் ஸ்ட்ரோக்கு போனாரு, அப்பதான் அவர் அவுட் ஆனாரு. சோ கருண் நாயர் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ், எக்ஸ்பெக்டிங் கிரேட்டர் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். ஈவன் ஃப்ரம் சமீர் ரிஸ்வி நீங்க கேட்டீங்கல்ல, ஐ திங்க் வரப்போற சீசன்ஸ் இன்னும் நிறைய பார்க்க போறோம் அவரை பத்தி. நம்ம பஞ்சாப் ஒரு டேஞ்சர் சோனுக்குள்ள என்டர் ஆகுறாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்குள்ள முடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப டவுட்ஃபுல் ஆகி இருக்குது. மேட்ச் வந்து தோத்துருக்குறாங்க. பேட்டிங் ஓகே, பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா போன மேட்ச் மாதிரியே அந்த முதல் 3 விக்கெட்ஸ் கொஞ்சம் ஏர்லியா விழுந்துச்சு. 77 for 3 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த சமயத்துல இருந்து பாத்தீங்கன்னா 200+ கொண்டு போனாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல 50, அப்புறம் வந்து ஸ்டாயினிஸ் கடைசியில ஒரு நல்ல ஒரு கேமி ஆடி கொடுத்தாரு. 15 பால்ல 40+ ரன்ஸ் அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஸோ நல்ல அந்த நம்ம வந்து பேசுறோம்ல, அந்த டாப் ஆர்டர் இல்லை அப்படின்னாலும் அவங்களோட மிடில் ஆர்டர்னால மேட்சை எடுத்துட்டு போக முடியாது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் இருந்தாலும் மேட்சை தோத்துருக்காங்க. ஸ்ரீராம் இவ்வளவு அடிச்சு மேட்சை தோத்தாங்கன்னா அவங்க போலிங்க தான் நம்ம வந்து குறை சொல்லி ஆகணும். சோ செஹல் இல்லாம, அவங்களோட ஒன் ஆஃப் த பிரீமியர் போலர்ஸ் இல்லாம அவங்க அந்த மேட்ச்க்குள்ள வந்தாங்க. பிரவீன் துபேயும் கொஞ்சம் நல்லா போட்டார், ஒரு விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. பட் ஸ்டில் செஹல் இருந்தா என்ன பெனட்ரேஷன் வந்திருக்குமோ அது வரல. சோ அவங்க கொஞ்சம் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு வேணா எடுத்துக்கலாம். செஹலுக்கு ஏதாவது நிகழ் இருந்துச்சா எனக்கு தெரியல. சோ கொஞ்சம் மெத்தனமா இந்த மேட்ச் அணுகுனாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. பட் பேட்டிங்ல அந்த இன்டென்ஷன் வரவே இல்லை.
எல்லாருமே வழக்கம் போல பஞ்சாப் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் எல்லாரும் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சாப் பேட்டிங் ரொம்ப நான் எதிர்பார்க்கல. அத வந்து சேஸ் பண்ணி முடிப்பாங்க டெல்லி. பட் ம். சூப்பரா பேட்டிங் ஆடுனாங்க பஞ்சாப். அண்ட் டெல்லி ரொம்ப நல்லா விளையாட்டாங்க. இப்ப நீங்க டாப் 4 நீங்க வந்தீங்கன்னா, ம். இன்னைக்கு தெரிஞ்சிருமே. இன்னைக்கு வந்து ஜிடியோட ஓட்டத்த நம்ம சிஎஸ்கே இது தடுத்தாங்கன்னா, ம். அப்ப பஞ்சாப் பாயிண்ட்ஸ் ஜெயிச்சாலும் த்ரூ, ஆர்சிபி ஜெயிச்சாலும் த்ரூ, என் பஞ்சாப் மும்பைல யார் ஜெயிச்சாலும் த்ரூ. இல்லதாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜிடி வந்து இப்போதைக்கு இந்த பஞ்சாப் டெல்லி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 18 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. பஞ்சாப் செகண்ட் பிளேஸ்ல 17 பாயிண்ட்ஸ். ஆர்சிபி தேர்ட் பிளேஸ்ல 17 பாயிண்ட்ஸ். எம்ஐ ஃபோர்த் பிளேஸ்ல 16 பாயிண்ட்ஸ். எல்லா டீமுக்குமே ஒவ்வொரு கேம் மிச்சம் இருக்கு. ஜிடி இன்னைக்கு சிஎஸ்கேவோட ஆடுறாங்க. சிஎஸ்கே ஒருவேளை ஜிடி அடிச்சாங்கன்னா 18 பாயிண்ட்ஸ்ல ஜிடி அப்படியே இருப்பாங்க. இல்லையா? அடுத்து இந்த ஃபுல் மும்பைக்கும் சீசன்ல தடவ சிஎஸ்கே இந்த மேட்ச ஜெயிச்சாங்கன்னா அப்படின்ற ஒரு பாயிண்ட் சிரிக்காம நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க எவ்வளோ தடவை நம்ம பேசியிருக்கோம். நீங்க ஒவ்வொரு தடவையும் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா நான் சொல்றப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது அது வந்து நான் ஜிடிஏ மனசுல வச்சு நீங்க பேசிட்டு இருந்தேன். சிஎஸ்கே மனசுல ஓ! வச்சு பேசல. ஓகே, ஓகே. பஞ்சாப்க்கும் எம்ஐக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அதுவுமே கிட்டத்தட்ட வந்து 2 டீம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஒரு ஆர்சிபி லக்னோவை வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ லக்னோ ஜெயிச்சாங்கன்னா அண்ட் வந்து இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 அந்த ரன் ரேட் கணக்குகளுக்குள்ளலாம் போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது ஒரு டேபிள். ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை பொறுத்து. ஸ்ரீராம் இருக்கிறதுலயே தொங்கலான சீசன் அட்லீஸ்ட் இத வச்சாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறட்டுமே அப்படின்ற ஃபீலிங் தான் பார்க்கிறவங்களுக்கு இருக்கு. நீங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் மேட்சஸ் பாருங்க. க்ளோஸ் மேட்ச்ல நம்ம ரொம்ப கம்மியா பார்த்திருக்கோம். சோ இப்படியாவது ஏதாவது க்ளோஸ்னஸ் இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற ஃபீலிங் தான். சோ குஜராத் வந்து இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு கேரண்டி. அதுக்கப்புறம் பஞ்சாப் டெல்லி வந்து ஒரு செமிஃபைனல் ஆடலாம் நினைச்சா கூட அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து நிக்கும். குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு ஆர்சிபி எல்எஸ்சி வந்து நிப்பாங்க அங்க ஒரு மேட்ச். சோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. பட் அகைன் 1 and 2 ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்கு. அது யாரு வருவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஜிடி வருவாங்க, பஞ்சாப் வருவாங்க. ஜிடி பஞ்சாப். இப்ப இருக்கிற 2 பேர் அப்படியே வந்துருவாங்கங்கிறீங்க. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ம். ஸோ எம்ஐ பஞ்சாப் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அத பொறுத்து அமையும். நீங்க சொல்ற விஷயம் சரியா நிச்சயமா, அப்படின்னு. நிச்சயமா, சரி நிச்சயமா, வாங்க. நிச்சயமா. இப்ப ஜிடி, சிஎஸ்கே இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம்? சிஎஸ்கே கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஃபைனல் மேட்ச் ஒரு வின்னோட முடிப்பாங்களா? அந்த சொல்ல வின்னிங் மாட்டீங்க. காம்பினேஷன் என்னது ஸ்ரீராம்? அதாவது கிடைச்சா ஒரு லக்கா இருக்கும். ம். பட் இன்னமும் இப்போ எவ்வளவு நம்ம வந்து 13 மேட்ச் பார்த்திருக்கோம். 14வது மேட்ச் பார்க்க போறோம். இன்னமும் நமக்கு வந்து காம்பினேஷன் எதுன்னு தெரிஞ்சுச்சா? ம். அது இதான் காம்பினேஷன். இந்த மேட்ச் தோப்போம், இந்த மேட்ச் ஜெயிப்போம். பட் இதே காம்பினேஷன் தான் அப்படின்றது இன்னும் செட்டில் ஆகலையே. சோ நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் நடக்க போகுது. அஸ்வினை நம்பர் 3 இறக்கி தோப்போம். அஸ்வினை நம்பர் 4 இறக்கி தோப்போம். ஜடேஜாவை நம்பர் 5 இறக்கி தோப்போம். இந்த மாதிரி தோக்குறதுல தான் வந்து என்னென்ன காம்பினேஷன் செட் ஆகுமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே பத்தி சிரிக்கல அப்படின்னு சொன்னா இப்ப ஸ்ரீராம் நகைச்சுவை பண்றாரு. அதெல்லாம் இல்ல. இருக்கிறது நடக்கிறத சொல்றோம். அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சீசன் ஃபுல்லா. ஒரு ஒரு செட் ஆகாத காம்பினேஷன்ஸ் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எதையோ ட்ரை பண்ணி சரியா ஆடுற இல்லை பிளேயர்ஸ சரியா யூஸ் ஸ்ரீராம். பண்ணாம பட் அப்படிதான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மேட்ச் ஜெயிச்சா அது வந்து குஜராத்தோட ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வியா இருக்கும். குஜராத் ரொம்ப மன வருத்தப்படுவாங்க. மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்கன்னு நினைக்கிற பிளேயர்ஸ்குள்ள போகும்போது. இல்ல பட் பெஸ்ட் என்னதுன்னா குஜராத்தை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்கணும். இப்ப பெரிய சேஸ் 200 பிளஸ் சேஸ் இப்ப என்னடா காம்பினேஷன் அனுப்புறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏங்க இது நியாயமா இருக்க 200 பிளஸ் சேஸ் முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு டீ இல்லைங்க எனக்கு நெட் ரன் ரேட்டுக்கு ஆட வேணாம். அதுக்கு டார்கெட் பக்கத்துல போனா பரவாயில்ல. கீழே போறதுக்கு இடமே இல்லாதனால நெட் ரன் ரேட்டுக்குலாம் ஆட வேணாம். மேட்சை வின் பண்ணா போதும். சரி இது இன்னைக்கு வந்து முக்கியமா ஒரு கொஸ்டின் இருக்க போகுது என்ன அப்படின்னா டாஸ்ல வந்து தோனி கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறாங்க. எப்படியும் அடுத்த சீசன் வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கண்டிப்பா இருக்கும். சீசன் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சீசன் தோனி என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? வருவாரா மாட்டாரா? இல்ல வழக்கம் போல நவம்பர் டிசம்பர்ல தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லுவாரா? 2வது ஆப்ஷன். நீங்க எல்லா ஆப்ஷனையும் குடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து 2வது ஆப்ஷன் தான். நீங்க வந்து அட்லீஸ்ட் டெஃபினெட்லி நாட்டா, எஸ்ஸான்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து தெரியலன்னு இருப்பேன். பட் ஐ திங்க் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பார்ன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். இப்போதைக்கு அவர் அந்த டிசிஷன் எடுக்கிற நிலைமையில இருக்காரான்னு எனக்கு தெரியல. அண்ட் அவர் ஏற்கனவே சொல்றாரு, கடைசி மேட்ச் சென்னையில தான் விளையாடணும்னு. அது சொல்றாரு. பட் அது அவரோட பாடி தாங்குதா இல்லையா அப்படின்றதான். எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து ஒரு அன்பினிஷ்டு பிசினஸா தான் பார்ப்பாரு இல்லையா? ஏன்னா இப்படி ஒரு நேரத்துல சிஎஸ்கே வந்து விட்டுட்டு போறது, ஒரு காம்பினேஷனே செட் ஆகாம, டீமே செட் ஆகாம விட்டுட்டு போறது அவருமே அவ்வளவு
சரியான விஷயமா பார்க்க மாட்டார்ல. தோனி மாரி ஒரு ஸ்டேச்சர்ல இருக்க பிளேயர். அவர் கட்டி எழுப்பி கொண்டு வந்த டீம். அவரோட லெகசி இந்த டீம் அப்படிங்கிறது. ஸோ அத விட்டுட்டு மாட்டார்ல இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். அண்ட் லெகசின்றது ரொம்ப பெரிய வார்த்தை நீங்க சொன்னது. அதாவது இந்த மாரி ஒரு லெகசி வேற எந்த பிளேயருக்கும் இருந்தது இல்லல்ல. இது இவரோட இப்ப டீம். இவரு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இவர் எடுத்துட்டு வந்த டீம். சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ஐ பிளேயர். திங்க் அவர் விட்டு போனாலும் கூட அடுத்த 5 வருஷத்துக்கு இவரோட டீமா தான் இது இருக்க போகுது. இப்ப வர பிளேயர்ஸ் எந்த இப்ப நம்ம ஷோ பாக்குற எந்த ஃபேன்ஸ் வேணாலும் இருக்கட்டும். மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ் இங்க வந்தப்ப என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியும். ஏன் கடைசியா வைபவ் சூரியவன்ஷி இவருக்கு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு நமக்கு தெரியும். சோ இவரோட லெகசி அன்பீட்டபிள். ஜஸ்ட் தட் அவரோட உடம்பு விரும்புது. அவர் இந்த சேலஞ்ச் இன்னும் ஏத்துக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு ஏத்துக்கணும். இந்த அளவுக்கு கீழ அந்த மாதிரி ஒரு சாம்பியன் போக கூடாது. சோ ஒரு வருஷம் ஆமா. பாத்துடலாம். எல்லா விதத்திலயுமே தோனியோட அந்த ரிட்டயர்மென்ட் அப்படிங்கிறது தோனி எவ்வளவு பெரிய கிரேட்டான பிளேயர்னு தெரியும். அந்த ரிட்டயர்மென்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல ஒரு தருணத்துல அந்த 2023 ஃபைனல்ஸ் முடிச்சாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு தருணத்துல முடிஞ்சா தோனியோட கரியர் முடிவுக்கு வருதுன்னா, அது ரொம்ப ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நிறைவா வந்து இருக்கும் இல்லையா? இந்த மாரி ஒரு சீசன்ல போறது, ஏதோ ஒண்ணு குறையாவே இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் ஆகும். ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். கரெக்ட் ஸ்ரீராம் நீங்க சொல்றது. அவருக்கும் அதே தானே தோணும். அவருக்கும் சத்தியமா நமக்கு என்ன தோணுதோ அதே தான் தோணும். இந்த மாதிரி ஒரு லெகசிய உருவாக்கிட்டு இப்படி போறதுன்றது வந்து கரெக்ட்டா இருக்காது. அண்ட் அப்படியே போனாலும் நம்ம அத ரெஸ்பெக்ட் மட்டும் தான் பண்ணுமே தவிர அத வந்து டவுட்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லெகசி கிரியேட் பண்ணியிருக்காரு. வேற யாரு இவர் பண்ண சாதனைய பண்ணியிருக்காங்க? ஒரு பிளேயர காட்டுங்களேன் பக்கத்துல. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர காமிங்க. ஒரு பேட்டர காமிங்க. ஒரு கேப்டன காமிங்க. இவர் பண்ண லெகசிய காமிக்கிறதுக்கு. வாய்ப்பே இல்ல. உண்டான கேப்டன் ஏன் கேப்டன் வேண்டாம். நீ கொஞ்சம் ஓரமாயிருன்னு சொன்னவங்களலாம் நம்ம பார்த்துருக்கோம். நாமளும் இந்த சீசன்ல நெறைய விமர்சனமா நெறைய முன் வச்சிருக்கோம். ஆனா அது என்ன அப்டின்னா, சில விஷயங்கள் சரியா போகல. அதத்தான் முன் வச்சோமே தவிர, தோனி அவர் ஆட நெனைக்கிறார்ல. நல்லா உங்க மேல ஒரு இத பூசிக்கோங்க நீங்க. நீங்க தான் இருக்கிறதுலே மோசமா கேள்வி கேட்டீங்க. இருங்க சொல்றத கேளுங்க. தோனி அவர் ஆட நெனைக்கிறார்ல. அந்த ரோல்ல மட்டும் ஆடுனாரு. மத்த பிளேயர்ஸ்லாம் அவங்கவங்க ரோல்ல கரெக்ட்டா செட் ஆகி, தோனியுமே அவரோட அந்த பினிஷர் ரோல்ல லாஸ்ட் 2, 3 ஓவர்ஸ் மட்டுமே ஆட நெனைச்சாரு அப்டின்னா, ஆட முடிஞ்சது அப்டின்னா ஃப்ரீயா. அது ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கான ஸ்பேஸே இந்த வாட்டி இல்ல. அமையாம போயிருச்சு. அவர் வந்து மேல வர வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா அவரால வர முடியாம போச்சு. பட் அது வந்து கரெக்ட் பெரிய ஸ்ரீராம் நீங்க சொல்றது. பட் அது அடுத்த வருஷம் அமையுமா? அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச். பட் அப்படி அமைஞ்சிச்சுனா, ஏன்னா அந்த சேலஞ்ச் அவர் இப்ப ஏத்துப்பாரு. இப்பல இருந்து இந்த டீம் வந்து வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஃபாக்ட் வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நான் சொல்றேன். சோ அடுத்த வருஷத்துக்கு யாரெல்லாம் வேணும்? அதுக்கான ஸ்டாப் கேப் தான். இப்ப ஜடேஜா உங்களுக்கு வந்து நம்பர் 5 கிடையாது. அஸ்வின் நம்பர் 4 கிடையாது. அவங்க ஸ்டாப் கேப்க்கு இவங்கள வச்சுக்கிறாங்க. எவன் சூட் ஆவான்? எவன் மினி ஆக்ஷன்ல வருவான்? இன்னைக்கு சமீர் ரிஸ்வி அடிச்சிட்டாரு. அவங்கள டெல்லி வச்சுப்பாங்களா சமீர் ரிஸ்விய? விட்டாங்கன்னா எடுக்கலாமா? இந்த மாதிரி தான் தாட் ப்ராசஸ் இருக்குமே தவிர நெகட்டிவா போகாது. அடுத்த சீசனுக்கான வேலை இங்க இருந்தே தொடங்கிருவாங்க அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த சீசனுக்கு தான். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஸ்ரீராம்.